அம்மா எங்கேயோ கூட்டு வந்துச்சு பாரு. அப்பா ஓ. வெல்கம் டு மை பேலஸ். பேலஸா? தேங்க்ஸ், நான் கிளம்புறோம். அவ்வளவு அவசரப்பட்டு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நான் இன்னும் உங்களை முழுசா காப்பாத்தல. என்ன தெரியல? தெரியலையே. கொஞ்சம் நல்லா ஒத்து பாரு. கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போய் பாரு. அவ்வளவு பின்னாடி இல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்து பாரு. அடி பாவி, சின்ன வயசுல எங்க அம்மாவை அனாதையா விட்டுட்டு போன பாட்டி நீதானே? அடச்சி, பாட்டியா பாட்டி, வாய் மூடு. கொஞ்சம் 10 நாள் பின்னாடி போய் பாரு. எல்லாம் இவளால வந்ததுடா. வர அம்மாவாசை அன்னைக்கு நீதான் நிர்வாண பூஜை பண்ண. ஓ ஆண்டி. ஆண்டி என்ன சொன்னேன் மண்டையில போட்டுருவேன். மாஷா. சாரி மாஷா, அன்னைக்கு நீங்க மட்டும் ஹெல்ப் பண்ணலனா அந்த கொலைகார பசங்க என்ன ஒரு வழி பண்ணிருப்பாங்க. தேங்க்யூ. இப்ப மட்டும் என்ன, அந்த கொலகாரங்கிட்ட நீ மறுபடியும் மாட்டிக்க போற. நீங்க 3 பேரும் அசால்ட்டா அந்த ஊருக்குள்ள போவீங்களா? அங்க இந்த அம்மாவுக்கு பூஜை நடக்குமா? அந்த நேரத்துல இந்த 2 கோமாளிங்க அந்த பொட்டி எடுப்பீங்களா? நான் மனசு வச்சா மட்டும்தான் உங்களால அந்த பொட்டி எடுக்க முடியும். ஏன், அந்த பூசாரி உனக்கு சொந்தக்காரனா? அந்த ஊர்ல பூஜைக்கு தேதி குறிக்கிறவளே நான் தான். வழக்கமா அந்த ஊருக்கு அமாவாசை அன்னைக்கு குறி சொல்ல போவேன். நான் என்ன சொன்னாலும் அந்த ஊர்க்காரங்க நம்புவாங்க. அவங்களோட நம்பிக்கை தான் எனக்கு பலம். அதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பொட்டியை தோக்குறோம். அந்த பொட்டியில என்ன இருக்கோ அது நம்ம 4ஆ பங்கு போட்டுக்கலாம். என்னது? ஏன், உனக்கு வேண்டாமா? அது இல்ல, நாங்களே ஒரு நல்ல காரியத்துக்காக தான் பயன்படுத்தலாம். டேய் டேய் டேய், சரி, 4ஆ பங்கு போட்டுக்கலாம். மேல மேல. சப்போஸ் நம்ம சொதப்பி மாட்டிக்கிட்டோம்னா மரகொத்தி சொல்லிடுச்சு, மாட்ட மாட்டோம். மரங்குத்தியா? என்னம்மா புது சகனமா இருக்கு? அப்போ இன்னைக்கு நீ விஜி, விஜி, பத்ரி, பத்ரி, நாங்க 3 பேர் மட்டும் அந்த ஊருக்கு போறோம். அங்க முனிஸ் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு. நீ இந்த காரை தொடச்சு வை. ஓ, பெட்டர். நாங்க வேற கார்ல போறோம். நீங்க எல்லாரும் இவளை மன்னிக்கணும். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண கோயிலுக்கு போனோம். போகும்போது தான் இந்த தெய்வத்தை பார்த்தோம். இந்த தெய்வம் இவ மேல தெய்வ குத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சாபம் போகணும்னா இங்க வந்து பூஜை பண்ணுமா. அதனால தான் நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். இவளை வச்சு நீங்க பூஜையை நடத்திக்கலாம். நாளைக்கே நல்ல நாள் தான். அமாவாசை இன்னைக்கு தானே பூஜை நடத்துறது. நீங்க என்ன மாத்தி சொல்றீங்க? அமாவாசை வரத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ள இந்த பொண்ணு வீட்டுக்கு தூரம் ஆயிடுச்சுன்னா பூஜை தடங்கல் ஆயிடும் இல்லையா? பூசாரி, நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையா. மறுபடியும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா குலேபாகாவில் கோவத்தை தணிக்க முடியாது. ஹே வில்லேஜ் ஃப்ரெண்ட், தலைவர் ஷோல்டர்ல காக்கா கீக்கா ஏதாவது கொத்திடுச்சா? அட நீங்க வேற தம்பி, ஒரு படுபாய் பைய சுட்டு போட்டான். நான் தான் பாஞ்சு இழுத்து காப்பாத்தினேன். நீ காப்பாத்தின? இழுத்தேன், சுட்டுட்டான். நம்ம ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா அவன் பாக்குறதுக்கு உங்களை மாதிரியே இருந்தான் தம்பி. ஆனா என்ன, கொஞ்சம் குள்ளம், கண்ணு வேற 1.5 கண்ணு, தாடி இல்லாம முழுக்கட்டின்னு இருந்தான். நல்ல கண்ணியா உனக்கு? தம்பி, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் பேரை தெரியாதா? ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு தம்பி. கமான் மேன், இதெல்லாம் போய் பெருசா இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டி? ஓகே குட் ஐ. பாராட்டாம கட்டிக்க போற பொண்ணைய நிர்வாண பூஜை பண்ண கூட்டு வந்திருக்கீங்கன்னா எவ்வளவு பரந்த மனசு உங்களுக்கு. நிர்வாண பூஜையா? அதுவும் கொழு கொழுன்னு இருக்கிற பொண்டாட்டிய. தெய்வமே, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? நானே இன்னும் முழுசா பார்க்கல. எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நல்ல வேலையா நமக்கு குறி சொல்றம்மா யாரால பூஜை கட்டிச்ச அவளையே திருப்பி கூட்டிட்டு வந்து தெய்வத்தோட கோவத்தை தணிக்க வழி பண்ணிருக்காங்க. அதனால அம்மாவாசை வரை காத்திருக்க வேண்டியதில்லை. அம்மா சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். சரி. அப்போ
நாளைக்கு நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா சரி. கிளம்பு. திரும்பி பார்க்காம போ. நான் இந்த பூஜை பண்ண உனக்கு என்ன? எனக்கு என்னவா? கட்டிக்க போறவ மட்டும் பார்க்க வேண்டிய உடம்ப ஊரெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி? என் மனசு எப்படி கஷ்டப்படும்? ஐ எம் சேட்லியா. அதெல்லாம் மாஷா பாத்துப்பா. அப்படியே ஏதாவது நடந்தாலும் என்ன கட்டிக்க போறவனுக்கு தெரிஞ்சாதானே? அதான் எனக்கு தெரியுமே. என்னது? ஏய், எனக்கு இந்த சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் பப்ல உன்னை பார்த்தேன்ல, அப்பவே என் மனசுல டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த டீல் ஓகே சொன்னதே நீ என் கூட வரேன்ட்டு தான். அதர்வைஸ் ஐ வுட் ஹவ் எஸ்கேப்பிங் இன் தி அட்வான்ஸ் அண்ட் சம்வேரியா. இவளுக்கு இங்கிலீஷ் வேற தெரியாதே. முன்பணம் வாங்கி கொண்டு நான் எப்போதும் அந்த இடத்தை விட்டு சென்றிருப்பேன். ஏய் ஏய் கண்ணுக்குட்டி, உனக்கு பட்டு புடவை கட்டி கட்டி தலை நிறைய மல்லிப்பூவை சுத்தி சுத்தி கையில பால் சொம்ப கொடுத்து பெட் ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் போட்டு போட்டு அப்படியே தாலி கட்டலான் இருக்கேன். உங்க ஊர்ல எல்லாம் கட்டில வச்சுதான் தாலி கட்டுவாங்களா? இல்ல ஈஸியா இருக்கட்டுமே தான். ஐ திங்க் நீ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறேனா, ஒன்னு ரியாக்ஷன் இல்லனா ஐ லவ் யூ. இதுல உனக்கு என்ன வேணும்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ படா. ஏங்க அந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கூட ஓகே. ஒதப்பே. ஐயோ ஐயோ கால்ல முள்ளு குத்திச்சு. என் சலத்துக்கு முள்ளு குத்திச்சே. ஐயோ கால்ல முள்ளு குத்திச்சே. நீ இறங்கி விடு. மாஷா பார்த்தா என்ன நினைப்பா? மாஷா புக் படிக்க சொல்லிருக்கேன். நீ என்ன நினைக்கிற சொல்லு. ஒண்ணு பொண்ணு ஊரை கூட்டி மைக் செட் போட்டு எல்லாரும் முன்னாடி கேளு, அப்பயே பதில் சொல்றேன். இப்ப விடு. ஓ மாஷா, இங்க மைக் கிடைக்குமா? டேய் காட்டுல மைக் எல்லாம் கிடையாது. மூடிக்கிட்டு வண்டியில ஏறு. அங்க மூணு குழந்தைய வர தனியா விட்டுட்டு வந்திருக்கோம்.